தலைப்பே ஒன்றுமே இல்லை என்றாலும். உலகத்தில் ஒன்று இருந்தால் தான் ஒன்று வரும். உலகத்தில் ஒன்று இருந்தால் தான் ஒன்று வரும். ஒன்று இல்லாமல் ஒன்று என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் உன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை வளர்க்க, உன்னை மேன்மையாக்க தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எப்பயாவது உங்கள் வாயிலிருந்து நான் சொல்கிற இந்த 5 வார்த்தை கட்டாயமாக வந்திருக்கும். அந்த 5 வார்த்தை எல்லார் வாயிலையும் பொதுவாக வரும். நம்ம எல்லாருடைய வாயிலும் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒன்றுமே சரியில்லை. ஒன்றுமே சரியில்லை. வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஒன்றுமே சரியில்லை. உடம்பு எப்படி இருக்கு? ஒன்றுமே சரியில்லை. அப்படி ஒரு வார்த்தை வரும். 3வது, எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ணலை, உதவலை. உதவி செய்யும்போது கேட்கும்போது ஒருத்தரும் எனக்கு என்ன பண்ணலை, உதவலை. இன்னொரு கூட்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டமான கூட்டம். அவங்க சொல்லுவாங்க ஒன்றுக்குமே வழி இல்லை. அப்படின்னா என்னன்னு தெரியும்? ஒன்றுக்குமே வியாதி இருந்திருக்கு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும், இவ்வளோ லட்சம் கேட்குறாங்க, ஆனால் ஒன்றுக்குமே என்ன இல்லை, வழி இல்லை. பிள்ளை கல்யாணம் வச்சுட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஏன்? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே வழி இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே வழி இல்லை. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர். இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க சபையில் கூட இருப்பாங்க. அவங்க பொதுவாகவே சபையில் இருக்கிறவங்களை பார்த்து குறை சொல்கிற முதல் காரியம் எது தெரியுமா? ஒருத்தரும் சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க, ஒருத்தரும் சரியில்லை. இன்னொரு காரியம் என்ன சொல்ல போனால், வீட்டில் ஒருத்தரும் என்ன சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள், அது உண்மை. ஆனால் 1 கொரிந்தியர் 1:28 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியம். இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கத்தோலிக்க ஒரு காலத்தில் இருந்தபோது எனக்கு ஒரு பாடல் பிடிக்கும். அது ரொம்ப என் மனசுள்ள பதிஞ்ச ஒரு பாடல். அது என்ன அப்படின்னா, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த எண்ணிலே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே இறங்கி வாருமே. அடிக்கடி நான் உணர்ந்த பாடல். ஏனோ ஒரு பாசத்தை கர்த்தர் உண்மையில் வச்சுட்டாரு. உனக்கும் அவருக்கும் தகுதி, சொல்ல போனால் தகுதியில் ஒன்றுமே இல்லை. எனக்கும் அவருக்கும் தகுதியில் ஒன்றுமே இல்லை. நான் அவருக்கு செய்ய போகிறது என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன தேவன் தமக்குன்னு தெரிந்து கொண்டார். உன்னை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார்.
வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைனாலும் ஒருவருடைய அன்பு உனக்கு காத்திருக்கு, ஒருத்தருடைய பாசம் உனக்கு காத்திருக்கு, ஒருத்தருடைய நேசம் உனக்கு காத்திருக்கு, ஒருத்தருடைய வழி உனக்கு காத்திருக்கு, ஒருத்தருடைய வார்த்தை உனக்கு உணர்வு கொடுக்க காத்திருக்கு, அவருடைய சத்தியம் உனக்கு விடுதலை தர காத்திருக்கு, அவருடைய வல்லமை உன் நடுவில் இருக்கு, அவருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உன்னை நீதியின் பாதையிலே நடத்தி உன் தலையை உயர்த்துவார். வெறுமையா ஒரு மனுஷன், யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு கல்லை தரைக்கு கீழே வச்சுட்டு, அந்த இடத்துக்கு பேரே லூசு. லூஸ், அந்த இடத்துக்கு பேர் லூசு. சில சமயம் நம்ம புலம்புறது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளே புலம்பிகிட்டு இருப்போம். நான் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறேன். அது வந்து வயசானவங்களுக்கு இருக்கிற வேதனை என்ன தெரியுமா? நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளா உட்காந்து புலம்பிகிட்டு இருப்போம். இன்றைக்கி தான் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிட்டேன் நான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில சமயம் புலம்புவோம், கஷ்டப்படுவோம், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாகவும் இருக்கும், சொல்கிறதுக்கு வழி இல்லை, அதனால் நம்மளே புலம்பிக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவன் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறான், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. நல்ல வேளை ஒருத்தன் தண்ணி கொடுக்க வந்துட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வானம் திறக்குது. நீ சொல்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்கள் வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு உன்னுடைய தேவனும் என்னுடைய தேவனுமாய் இருக்கிறார். அவர் கண் உன்மேல் நோக்கமாக இருக்கு. அவருடைய கண் உன் மேல் நோக்கமாக இருக்கும்போது நம்ம நினைக்கிறது, ஆண்டவரே எனக்கு போகிற இடத்துல எனக்கு உணவு கிடைச்சி, எனக்கு ஏதோ தண்ணி கொடுத்து நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கண் உன் மேலே பற்றுச்சுன்னா அவர் என்ன நினைக்கிறான்னா, இல்லை, நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு தருவேன். உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, ஒரு நல்ல நிலம். ஓப்பனாகவே சொல்கிறேன், புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு இடம் நீ தங்குறதுக்கு, நீ வாழ்கிறதுக்கு, ஒரு தோட்டத்தை அமைக்கிறதுக்கு. நாளைக்கு ஒரு வேளை பஞ்சம் வந்துருச்சுன்னா, நம்மெல்லாம் இந்த காலத்தில் ஆளுக்கு ஒரு செல்லு வச்சுருக்கிறோம். பஞ்சம் வந்துருச்சு, போர் வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு, ஆளுக்கு இருக்கிற கையில் என்ன இருக்குதோ அந்த செல்லை கடித்து சாப்பிடுங்கடா அப்படின்னு ஒரு வேளை கட்டளை கொடுக்கலாம். அப்படி வரலாம். நீ இதை கடித்து சாப்பிட்டாயினா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் நமக்கு வயிறு நிரம்பாது, தண்ணி கூட என்ன பண்ணாது, கிடைக்காது. கர்த்தர் கொடுத்தது தான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உணவாகும், உனக்கு உயிர் கொடுக்குற தண்ணீராக மாறும். அவர் கொடுத்த ஆசீர்வாதம், இந்த நிலத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன். நான் பரலோகத்தில் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க உன்னால் முடியும். உன்னை சுற்றிலும் ஒரு பரலோகத்தை காண்பிக்க உன்னால் முடியும். உன்னால் ஜீவராசிகள் பிழைக்கும். உன்னால் உன்னை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீ ஒரு ராஜாவை போல என்ன பண்ணுவ, இருப்ப. நான் ராஜாவை இருக்கிறது போல நீ எப்படி இருக்கிற, ராஜாவை போல இருக்கிற. இதெல்லாம் சொல்லும்போது அன்னைக்கு யாக்கோபு எப்படி திருன்னு முழிச்சானோ அதே மாதிரியே நல்லா முழிக்கிறீங்க சாமி. எப்படி இருக்கிறீங்க? திருன்னு என்ன பண்ணுறீங்க? இவ்வளவும் நான் யாரை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன்? உற்சாகமாக இருக்கிறீங்களா? அதுதான் கேட்குறேன். உற்சாகமாக இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். இந்த பாருங்க, காது கேட்காதவங்க பேசவும் மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சிலர் சுத்தமாக காது கேட்கலன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். எப்படிலாம் கேட்டு உங்களை கை தட்டி. சரி, நல்லா கவனிங்க. அவன் சொல்கிறான், அடியேனுக்கு ஆதியாகமம் 32:10 ஒரு நாள் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி வரும்போது
அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க, தேவனிடத்திலிருந்து நமக்கு பெற வேண்டிய 2 காரியம், அதுதான் சத்தியம். 2 காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய தயவு. அவருடைய தயவு. வெறுமையாய் வந்த ஒரு ரூத்து தற்செயலாய் வந்த இடத்துக்கு பேரு போவாசனுடைய வயல். யாருமே இல்லை, தன் கணவன் இல்லை, தன்னுடைய குடும்பம் இல்லை, யாருமே இல்லை. ஒருவேளை விதவையாய் வந்திருக்கிற ஒரு நகோமி, தங்குறதுக்கு வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் தயவு காட்டுகிற ஒரு போவாசனுடைய வயல்ல வந்தது தற்செயல் அல்ல, தேவனுடைய திட்டம். இந்த இடத்துல நீ வந்து அமர்ந்திருக்கிறது தற்செயல் இல்லை, யாரோ சொன்னதுனால அல்ல, தேவனுடைய திட்டம். பொறுக்கி கொள்ள வந்த இடத்துல அவ எஜமாட்டியா மாறினா, தாவீதையே பெத்தெடுக்கிற முப்பாட்டியா மாறினா, தாவீதையே பெற்றெடுக்கிற ராஜாக்கள் அவளுடைய சந்ததியில் வந்தாங்க. நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க. நமக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படி கேட்டுட்டு போயிடலாம், பிரச்சனையே நமக்கு இந்த கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது. ஆனால் வார்த்தை எதுக்காக வருதுன்னா, நீ அதை விசுவாசிக்கிறதுக்கு. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்றும், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்றும் அவன் விசுவாசித்து விசுவாசத்தின் தகப்பனாக மாறினான். யாரை குறித்து சொல்றேன்? ஆபிரகாமை குறித்து சொல்றேன். நீ ஒரு தேவ மனுஷன்னா, நீ ஒரு தேவ பிள்ளைனா விசுவாசி. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது கேள்வியினால என்ன வரும்? விசுவாசம் வரும். எதற்காக ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு? நீ விசுவாசிக்கிறதுக்காக. யாருக்கோ நடந்ததில்லை. நீ யாக்கோபை விட பெரியவரோ? அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய வேலைக்காரரும் அவருடைய ஆடு மாடுகளும் இந்த கிணற்றிலிருந்து தண்ணி குடிச்சுச்சே. நீ அவரை விட பெரியவரோ? உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்று இருந்தால், நீ அவரிடத்துல உன் தாகம் தீர கேட்டிருப்ப, அவர் நிறைவாய் உனக்கு கொடுத்திருப்பார். விசுவாசிக்கணும். அது சொல்றான், நான் வெறும் கையா. இந்த வாசனை பாருங்க, 2 காரியம். ஒன்று, அவருடைய தயவு உன் மேல இருக்கு. இன்னொன்று, அவருடைய சத்தியம் உன் கையில் இருக்கு. உலகத்தில் மாறாதது மாற்றம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இல்லை, உலகத்தில் மாறாதது ஒன்னே ஒன்று இருக்கு, அது அவருடைய வார்த்தை. எது உன்னை விடுவிக்குமோ, எது உன்னுடைய வாழ்க்கைக்கு அச்சாரமாகுமோ, எது என்னைக்கு நிலைக்குமோ, எதை பெற்றுக்கொண்டா உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாதோ, அந்த அளவுக்கு உன்னை நீதிமானாக்கி நீதிமான் சிரசில ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும் என்று சொல்லுகிற ஒரே சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை. அறியணும், அறியணும். எதுக்கு? ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்யோன்யத்தை பார்க்கணும். பார்க்கக்கூடாது. அவங்களுடைய உறவு, இந்த அன்பை என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. என்னுடையதுன்னு நானும் சொல்றதில்லை, என் மனைவியினுடையதுன்னு நானும் சொல்றது இல்லை. அது நம்முடையதாய் மாறும். அதுதான் உறவு. ஒரு கல்யாணத்தில் கைப்பிடிச்சு கொடுக்கும்போது அப்போ சொல்லுவேன், அந்த பைபிளை கொடுக்கும்போது வசனத்தை சொல்லும்போது, நீ எல்லா விதத்திலும் உன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா? அதுதான் மனவாட்டி. புருஷன்கிட்ட கொடுக்கும்போது நீ வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் என்னது தாழ்விலும் சரி சுகத்திலும் சுகவீனத்திலும் அவளை பிரியாதிருந்து உன்னுடைய சம்பத்து எல்லாவற்றிலும் அவளுக்கு கொடுத்து அவளை நேசிப்பாயா? ஒரு நாள் இது ஏன் சொத்து அப்படின்னு ஒரு நல்ல கணவன் சொல்ல மாட்டான். இது எங்க அப்பா கொடுத்த சொத்து அப்படின்னு ஒரு மனைவி என்ன பண்ண மாட்டா? சொல்ல மாட்டா. ஏன்னா அவங்க 2 பேரும் இருவரா இல்லை, ஒருவரா இருக்கிறாங்க.
அப்ப அந்த ஒருவராய் மாறுவது தான் சத்தியம். இந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நான் வெறும் கையாய் வெறும் கோலுமாய் என்ன பண்ணேன், கடந்து வந்தேன். ஆனா இப்ப 2 பரிவாரங்கள் உடையவனாக மாறி இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். 2 பரிவாரங்கள் என்னன்னா, இவனுக்கு முன்னாடி இவன் வரான்ல, இவனுக்கு முன்னாடி வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாலும் ஒட்டகங்கள், அதில் நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் முன்னாடி அனுப்புகிறான். குரூப்பாக அனுப்புகிறான். இவனுக்கு பின்னாடி ஏராளம் என்ன பண்ணுது, இவனுடையது இவன் நேசிக்கிறது எல்லாம் இவனுக்கு பின்னாடி இருக்கு. அது முன்னாடி போனது வெகுமதி. அது என்னது, வெகுமதி. இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் பிறருக்கு என்ன கொடுக்குறோமோ, பிறரை நம்ம எப்படி மகிமைப்படுத்துகிறோமோ, பிறரை நம்ம எப்படி பிரியப்படுத்துகிறோமோ, அதுதான் நமக்கு பின்னாடி வரப்போகுது. எத்தனை புரியல உலக? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நமக்கு 2 பரிவாரம் வேணும். அண்ணன் சொல்லிட்டாங்க 2 வீடு வேணும்னு. 2 பரிவார். ஹிந்தியில் பரிவார்னா குடும்பம்னா ஆயிட போகுது. அது இல்லை, 2 குடும்பம்னா இல்லை. நீ போகிற இடத்துக்கு முன்னாடி உன்னை ஆயத்தப்படுத்த ஒரு பெரிய வெகுமதி முன்னாடி போகணும். எங்கே போய் தங்க போறியோ, எங்கே போய் வாழ போறியோ, எங்கே போய் நித்தியமாக இருக்க போறியோ, எது உன் சொந்தம்னு நினைக்கிறியோ, அதுக்கு முன்னாடி ஒரு வெகுமதி நிறையா என்ன பண்ணுச்சு, முன்னாடி போச்சு. நீ கொடுக்குற காணிக்கை, தசம பாகம். நாங்கள் கணக்கு வைக்கிறோம் இல்லை, ஒருத்தர் கணக்கு வச்சுட்டே இருக்கிறாரு. ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறோம், எளியவர்களுக்கு உதவி செய்ய சொல்கிறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடி போய் நம்ம என்ன பண்ணுறோம், உதவி செய்கிறோம். நீங்களும் நானும் கணக்கு வைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த பரிவார், இந்த காரியம், இந்த வெகுமதி, தேவன் அதை எடுத்து உன்னுடைய மாளிகையை உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு மகிமையை கொடுப்பாரு. உனக்கு வாடாத ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. அது உனக்கு முன்னாடி போவோம், பின்னாடி உன்னை ஆசிர்வதிக்க நீ இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் இருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கூட்டமே உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏராளம் ஏராளம். அப்ப தேவனுடைய தயவு சத்தியம் அதை சொன்னுச்சுன்னா, அந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 91:14, சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், சொல்லுங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சைனா என்ன அர்த்தம் தெரியுமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் பேரில், ஜீவனுள்ள தேவன் பேரில் என்ன இருக்கு, தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் பேரில் எப்படி இருக்கு, ரொம்ப முக்கியம். ஜீவனுள்ள தேவன் பேரில். ஒரு நாள் என்ன இதெல்லாம் போய் விக்கிரகம் பொம்மை இப்படிலாம் சொல்கிறீங்களே அவர்கிட்ட சொன்னேன். இல்லைங்க, நான் உண்மையை சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது. உலகத்தில் தேவ சாயல் அப்படின்னு சொல்கிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடன்றீங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடியவங்க. அந்த பிள்ளைகளை நாம் ரொம்ப தெய்வத்தின் சாயலாக வச்சு, இன்னொன்று அதுங்க என்ன கொடுத்ததுங்க, ஆனால் அதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்து அவர் கொஞ்சம் மகிழும். அந்த குழந்தைக்கு இனி இப்போ எல்லா சாமிக்கும், இங்கே இருக்க மாதா கோயில் இருந்தாலும் எந்த கோயில் இருந்தாலும் எல்லா சாமிக்கும் மினியேச்சர் இருக்குது. மினியேச்சர்னா சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா, சின்ன சின்னதாக சில பொம்மைகள் இருக்குது. அதை கொண்டு வந்து தேவ சாயலில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. எந்த குழந்தையாவது பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அப்படின்னு போட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணா, அது கும்பிடுதுன்னு அர்த்தம். அது கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் சொல்லுங்க, அதுங்க விளையாடுதுன்னா அதுக்கு பேர் என்னது, என்னங்க பொம்மைன்னு சொல்லிட்டீங்க. இது சொன்னால் பெரிய பெரிய அறிவாளிங்களுக்கு என்ன பண்ண முடியல, தெரியல. ஜீவனுள்ள தேவன் பேர்ல வாஞ்சை உள்ளவங்க. நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கல, நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், அதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் சத்தியம். அந்த தேவன் பேர்ல நான் எப்படி இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன். சொல்லுங்க,
வாஞ்சியா இருக்கிற என்ன அர்த்தம்? என் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் சபையில் உட்கார்ந்து தூங்காம கேட்கிறேன். நல்ல கவனிங்க, வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வாஞ்சை நான் ஆராதிங்கன்னு சொல்லி ஆராதிக்கிறது இல்லை, துதிங்கன்னு சொல்லி துதிக்கிறது இல்லை, ஒரு பாட்டு பாடுன்னு தான் நினைக்கல. நான் உட்காரும் போது அவரை நினைக்கிறேன், எழுந்திருக்கும் போது அவரை நினைக்கிறேன். ஏன்னா என் உட்காருதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார். உற்சாகமா இருந்தா சொல்லுங்க. அது எப்படி? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல. தண்ணி தாகம் வந்துருச்சுன்னா அது எல்லா கூட்டத்தை மறந்துடும். தன்னுடைய கூட்டம் இருக்குன்னு பார்க்கணும், தன் குட்டியை மறந்துடும், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு இப்போ உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி எதுதான்? எங்கே தண்ணி இருந்தாலும் அது தெளிவான தண்ணீரை தான் என்ன பண்ணுவோம்? குடிக்கணுவாங்க. அப்போ அது தெளிவான தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஓடி வரும். வாஞ்சை உள்ளவங்க 5 மணிக்கு ஆராதனைக்கு குளிர்னு பார்க்க மாட்டாங்க, 4:30 மணிக்கு இருப்பாங்க. வாஞ்சை உள்ளவங்க 7:30 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு வர மாட்டாங்க, 7 மணிக்கு வருவாங்க. வாஞ்சை. ஜீவனுள்ள தேவன் பேர்ல என் ஆத்துமா இப்படி இருக்கு, தாகமா. எப்பொழுது நான் அவருடைய சந்நிதியில வந்தடைவேன் என்று அவருடைய வாசற்படியில் நான் காத்திருக்கிறேன். ஒரு ராஜாவினுடைய விருப்பம். ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனானா அதுதான் நமக்கு தெரியும். அவன் எப்படி அரசனானா? ஜீவனுள்ள தேவன் பேர்ல நான் வாட்சியாக இருந்தேன், அவருடைய வாசற்படியில் நின்று காத்தினேன். இன்னைக்கு காத்திருந்தேன். இன்னைக்கு என் வாசற்படியில் ஆயிரக்கணக்கான பேர் என் முக தரிசனத்தை பார்த்து என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதற்கு தேவன் என்னை ராஜாவாய் உயர்த்தி இருக்கிறார். எத்தனை ஆச்சரியம் இல்லை? இப்ப நான் சொல்ல வந்தது ஒண்ணுதான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் எல்லாத்துக்கும் பட்டையா ஒன்று போட்டுட்டு போயிடுவான். அப்படியே சொல்ற. அவன் என் நாமத்தை சொல்லுங்க அறிந்திருக்கிறபடியினாலே. நான் திரும்பி சொன்னேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு மறைவும் இல்லை, அதுதான் கணவன் மனைவி. அதே மாதிரி அவன் என் நாமத்தை அறிந்துட்டானா, என் நாமம் என்ன, என் பெயர் என்ன என்பதை அவ்வளவு உண்மையோடு கூட அவன் அறிந்துட்டானா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தருடைய நாமம் என்ன? யெகோவா. என்னது? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நம்ம யெகோவான்னு சொல்றது தப்பு இல்லை, சொல்லுங்க யெகோவா. அவருக்கு நாமத்துக்கு நம்ம என்ன பண்ண, இழிவு உண்டாக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் என் தேவனுடைய பேர், என் கண்மலையானவர் யார் தான்? யெகோவா. யெகோவானா என்ன அர்த்தங்க? கடவுள் என்கிறவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார், சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நான் தான்பா வாசல், நான் வாசலாக இருக்கிறதுனால நீ உள்ளும் புறம்பும் என்ன பண்ணுவேன்? மேய்ச்சலை கண்டுட்டு. நான் தான்பா வழி, அதனால இந்த சத்தியத்தில் நீ நடப்ப, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். நான் என்னவா இருக்கிறீங்க? நான் தான் ஜீவ அப்பமா இருக்கிறேன். என்ன புசிக்கிறேன், ஒரு நாளும் பசி அடைய மாட்டான். நானே தான் உயிர்த்தெழுதும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப அந்த கர்த்தர் அவருடைய நாமங்கள் ஒரு 3 நாமங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய பேர் எல் ஷடாய். எல் ஷடாய்னா காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவருடைய நாமத்தை நான் அறியும் போது அவருடைய ராஜ்யத்தையே எனக்கு கொடுக்கிறவர். அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல நானும் இந்த பூமியில வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் அளவில்லாதவர், நான் அளவுக்கு உட்பட்டவன். அவர் கால வரையில்லாதவர், நான் காலத்துக்கு உட்பட்டவன். ஆனா அவர் ஆள்கிறவர். அதே போல நானும் இந்த பூமியில ஆளுகை பெறுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
வானங்கள் கர்த்தருடையது. அதில் எவ்வளோ தூரத்தில் போய் இப்போ செவ்வாயில் போய் குடியிருக்க போகிறேன், எல்லாத்தையும் நீ கழுகை போல் உன் கூட்டை எங்கே கொண்டு போய் கட்டுனாலும் அங்கேருந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன், கீழே தள்ளுவேன்ற. அது எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் எலனாக இருந்தாலும், மஸ்காக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், எவனாக இருந்தாலும் தள்ளிடுவார். அதெல்லாம் போய் அங்கல்லை. ஆனால் பூமியோ மனு புத்தருக்கு கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். அவருடைய எதிர்கால திட்டம், ஒரு அரசாங்கம் மிக முக்கியமாக திட்டத்துக்கு செலவு பண்ணோம். அதனுடைய எதிர்காலம், அவளுடைய சுகாதாரம், அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இந்த பாப்புலேஷன் இருந்தால் என்ன ஆகும் அப்படிலாம் சொல்லும்போது திட்டமிடும். தேவன் இந்த பூமியில் என்னென்னைக்கும் நாம் குடியிருக்கிறதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னங்க பரலோகத்துக்கு போயிடுவோன்றீங்க, செத்து போனால் எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். பரலோகம் போக மாட்டோம், பரதீசுக்கு என்ன பண்ணுவோம், போவோம். அது ஒரு இடம். ஏதேன் என்பது பூமியில் இல்லை, அது ஒரு இடம். அது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் செத்த பிறகு நான் போகிறேன், அப்புறமேலே என் பின்னாடி வாங்க, சரி அது எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியில் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஆளுகையில் என்ன இருக்குது, இடம் இருக்குது, வசதி இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, மேன்மை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, உபசரணை இருக்குது. ஒரு அதிகாரிக்கு என்னென்ன இருக்குது இருந்தால் ஜெயியாக இருக்கணும். ஒரு காலத்தில் நான் நினைப்பேன், ஜீப் இருக்கும், ட்ரக்கர் இருக்கும், அது ஒரு புல்லட்டு. அந்த காலம் என் உருவத்துக்கு புல்லட்டு. ஆனால் அதை தூக்குறதுக்கும் நிறுத்துறதுக்கும் நான் படுற பாடு. என்னை பார்த்து மினி புல்லட், அந்த காலத்தில் மினி புல்லட் வாங்கி கொடுத்தாங்க. புல்லட் வச்சுருந்தேன், அது மினி புல்லட்டு. அப்புறம் ட்ரக்கர். அந்த கதவை திறக்கலைன்னா கான்ட்ராக்டர் பெரிய ஆளாக இருப்பார். அந்த கதவுலாம் அங்கே காங்கிரீட் இருக்கும். கதவு உடனே திறக்கிற ஒரு ஆள் நின்று அவரே நின்று திறக்கலைன்னா எனக்கு கோவம் வந்துடும். உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். 200 பேர் காங்கிரீட் போடுறது நிறுத்திவிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது வேலை செய்யும்போது அன்னைக்கு யாரையும் பார்த்து என்ன சார் எப்படி சார் இருக்கிறீங்கன்னு கேட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. டேய் இன்னை வரைக்கும் என்னென்ன பேர் என்ன டேய்னு திட்டுறான்னா காரணம் நான் அன்னைக்கு யாரோ என்ன பண்ணுது திட்டினது தான். அது ஒரு அது ஒரு காசு வருஷம், அதாவது இப்போ காசு வரணும் அப்படி காசு வரணும் அப்படின்னு காசுக்கெல்லாம் பஞ்சம்லாம் கிடையாது. ஒரு அதிகாரியாக இருந்துட்டா என்னது காசுக்கு பஞ்சம்லாம் கிடையாது. ஒரு கடையில் போயிட்டு அப்படி பார்த்தா சார் உங்களுக்காக தான் சார் அது வந்துடும் சார், காசு சார் உங்கள்கிட்ட இல்லாத காசா சார், அது மெதுவாக வரட்டும் சார். இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்தா ஜெயா நினைச்ச எத்தனையோ கடையில் கடன் கொடுக்க ரெடியாக இருக்கு, நான் தான் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, பயமாக இருக்கு. என் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை. அது ஜெயின்னு இன்னைக்கும் மரியாதை வச்சுருக்கிறாங்க. யாரும் பொறாமையில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை ஆளுகை பண்ண வைப்பேன். என்ன பண்ணுவேன்? அப்போ உனக்கு அதிகாரம் இருக்கும், ஆளுகை இருக்கும், பெருமை இருக்கும், மேன்மை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நான் பரலோகத்தில் எப்படி இருக்கிறேனோ அப்படி பூமியில் இருக்க உனக்கு ஒரு நகரத்தை நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தம் பண்ணுறேன். என் பரலோக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அதை ஒன்று ஆயத்தம் பண்ணுறேன். இப்போ சரி இயேசுவா நீங்கள் இவ்வளோ போய் ஆயத்தம் பண்ணி நீங்களும் நானும் இந்த பூமியில் அரசாளனும் வரும்போது மனவாட்டியாகிய திருச்சபை ஆளுகை செய்யணும்போது அது எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. நல்லா கவனிங்க. இந்த வெளிப்படு புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் பிசாசு இல்லை. ஆதியாகமம் 1-2. கடைசியா 2 அதிகாரத்தில் பிசாசு இல்லை, துன்மார்க்கர் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அதுதான் 21ம் 22ம். இவ்வளவு இருந்து பிசாசையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நன்மையும் கிடையாது. அதனால அதெல்லாம் இல்லை, துன்மார்க்கர் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு? என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகணும். எல்லா மதமும் பரலோகத்துக்கு போகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நகரத்தையும் ஆளுகையும் சொல்லுது. இந்த பூமியிலே அரசாளுவோம் என்கிற ஆளுகையை குறித்து பேசுது. வசனம் சத்தியம் அது பேசுது.
பரலோகத்தை விட்டு வாசிங்க, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தன கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆகிய 12 வாசல்களும் இருந்தன. வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களில் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசலையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய். அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது ஸ்தாதி இதுனா என்னன்னு, அதாவது உலகத்தின் தோற்றத்திலிருந்து பரிசுத்தவான்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும், இயேசுவின் வருகை வரை எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் 4.5 ஏக்கர் இடம் கிடைக்குமா. இந்த அளவு உலகத்தில் இந்த அத்தனை மனிதர்களுடைய எண்ணிக்கையும் இந்த அளவுன்றது ஒருத்தர் அளவு காண்பிச்சார். இது எத்தனை உயரம் எத்தனை அகலம் அப்படின்னு எனக்கு ஒரு கணக்கு வந்தது. அதை எடுத்து படித்து பார்த்தா அது சொல்கிறாரு, உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்து வளர்ந்த மனிதன் வாழ்ந்த மனிதன் அவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு 4.5 ஏக்கர் இடம் இருக்குமா. 3 ஏக்கர் இருந்தால், ஒரு 3 ஏக்கர் இருந்தால் ஒரு மாலை, அப்போ 1.5 கட்டாயமாக நம்ம லோனு போடாமல் வாங்கிட்டோம். அதை வச்சு இதை வச்சு வாங்கலை, எல்லாம் ரெடியாக என்ன பண்ணுது இருக்குது. எனக்கு இந்த தான் அளவுன்னு தெரியல, நம்ம அளவில் நம்ம சொல்கிறோம், அது அங்கே இருக்கிற அளவுன்றது வேறு அளவு, ராஜாக்களுக்கு தகுந்த மாதிரி அளவு. அந்த ஃப்ரான்ஸில் ஒரு மன்னர் இருந்தான். அவன் வந்து என்ன ஆளாளுக்கு ஒன்று அளந்து கதைன்னு சொல்கிறாங்க, இந்த வருப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு, இந்த ஒரு சென்டிமீட்டர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலப்பா, என் கை நீட்டு, இந்த கையில் இங்கேருந்து ஒரு வலை, இதுதான் என்ன மேலே அளவுகோல், அதுதான் ஸ்கேலு. உங்கள் வாதியார் உங்களை அடித்தார்ல, அந்த ஸ்கேல், அதுதான் ஸ்கேல். ஸ்கேல்னா அளவு. எதை வச்சு அளந்தது? ஃப்ரெஞ்சில் ஒரு மண்ணை, அவன் பேர் என்னமோ போட்டு வந்தாங்க மறந்துட்டேன், அவன் இது தாண்டா உங்களுக்கு அளவு, இதுதான் இது அளவு, இதுதான் அளவு, இந்த மீட்டரு அது இது எனக்கு தெரியாது, இதுதான் அளவு. இன்னைய வரைக்கும் ஸ்கேலில் தான் அளக்கிறோம், உலகம் முழுசு ஸ்கேலில் தான் அளக்கிறோம். இப்போ இந்த கட்டடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே 1 முழம்ன்றது எவ்வளவு, இந்தப்பா இதுதான்ப்பா அளவு அப்படின்னா, வானம் அப்படி சிங்காசனம், அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய அளவு, அவருடைய அளவுன்றது வேற. அதனால் நகரத்தை அளந்தான். அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படி 144 முழமாக இருந்தது. அது வெறும் காம்பவுண்ட் வால். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 1ஆம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகபச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இதில் எனக்கு தெரிஞ்சது சுகந்தி மட்டும்தான். நல்ல வேலை நான் பிரான்ஸுக்கு போனப்போ அங்கே நவரத்தனத்தை பார்த்தேன். ஒரு இதில் மியூசியத்தில் போனேன், லூவ்ரேன்னு சொல்லி, அதில் போனால் பாரிஸில் வச்சுருக்கிறான் இதெல்லாம். இங்கிலாந்து போனால் இங்கிலாந்து எல்லாம் பார்த்தா அவங்க அந்த கிரீடங்கள் அதிலெல்லாம் இது நவரத்தினம் 9 தான், ஆனால் இது 12. பரலோகத்தில் இருக்கிறது 12. என்னதான் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அத்தனை வச்சு 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சிலர் பவுனே போடக்கூடாது, பவுனே பாவம், தங்கமே பாவம் அப்படின்னா யார் யார் அப்படி சொல்றீங்களோ தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க, அந்த பாவத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போகிற பரலோகம் அதனுடைய ரோடு எப்படி தான் இருக்கு, அது ரோடு எப்படி தான் இருக்கு. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த
பொன்னா இருந்தது. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டு உயிரோடு இருக்க முடியாதபடி ஜோதிமயமான அந்த தேவன், காணாத உலகத்திலிருந்து காணக்கூடிய ஒரு உலகத்தை கர்த்தர் படைத்து, அதில் ஏதேன் என்பது ஒரு பொன்னாலான நகரம். ஏதேன் என்பது தோட்டம். ஏதேன் என்பது தோட்டம். ஆனால் அந்த தோட்டத்தில் மனிதனை வைத்து பண்படுத்தி பாதுகாக்க சொல்லி அதை இந்த பொன்னாலான நகரமாய் உருவாக்க வைத்தார். அப்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியில தங்கி, உன் காலமும் பொண்ணா இருக்கும், உன் எதிர்காலமும் பொண்ணா இருக்கும், உன் நோக்கமும் பொண்ணா இருக்கும். நீ மகிமையா வாழ போற காலம், கர்த்தருடைய சமூகத்தில் வாழ போற காலம்தான் பொற்காலம் வருகிறது என்று அந்த பொற்காலத்தை குறித்து சொல்லுகிறார். என்னை சுற்றிலும் ஒரு பொற்காலத்தை நான் உருவாக்க முடியுமா? இதுவரைக்கும் வாழ்ந்த காலம் ஒரே ஒரு காலம்தான். நம்ம வாழ்ந்த காலம் எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அது என்ன தெரியுமா? ராவணனிடத்தில் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கினான். இது என்ன காலம்பா? அது அவன் கஷ்ட காலம் சார். நம்ம வாழ்ந்த காலமெல்லாம் என்ன காலம் சொல்லுங்க பக்கத்தில்? கஷ்ட காலம். ஆனால் இப்போ ஆண்டவர் கொண்டு போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் மனிதனை படைத்ததை சர்வ வல்லம் உள்ள தேவன். நீங்கள் நல்லா கவனிங்க, இது அவரால் முடியாதது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் முடியாதது ஒன்றும் இருக்காது. நீ விசுவாசித்தா கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று உலகத்தில் விலையேற பெற்ற ஒன்று இருக்குமானா விசுவாசம். உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கூட இருக்குமானால் அது என்னது? விசுவாசம். நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் விசுவாசி. சொல்லுங்க, நான் யாரு? விசுவாசி. நீங்க யாரு? பக்கத்தில் பாருங்க, நீங்க யாரு? விசுவாசி. அப்பா விசுவாசி தானே இருக்கிறீங்க. உடனே ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா ஓடிடும். அதெல்லாம் விட்டுவிட்டேன். நான் இப்போ எங்கே போகிறேன்? என் கோயிலுக்கு போகிறேன். என்ன ஆளுங்களப்பா நீங்க? சரி, உங்களையும் நம்பி ஆண்டவர் இந்த சபையில் கொடுத்துருக்கிறார். என்னையே நம்பி இந்த சபையை கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவர். கை தட்டுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் அவர்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்பி அவர்கிட்ட என்ன பண்ணாது? போகாது. மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணினார்னா மழையை திரும்பி என்ன பண்ணும்? எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டார். பூமியில அதை நனைக்கும் அந்த ஆசீர்வாதம். இயேசு பாருங்க, முதல் அதிகாரத்திலே ஆசீர்வாதம்னா, இயேசு பூமியிலிருந்து மேலே ஏறும்போது, உயர எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். எதுன்னு ஆசீர்வதித்தாரு? அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்கு. நீங்க ஒருவேளை ஒரு ஊனராக இருக்கலாம், ஒரு முடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த வயசில் வேணா இருக்கலாம். இந்த நிலைமையில் என்கிட்ட ₹1 கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை எடுக்க யாராலும் முடியாது. நீங்க தான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க உங்க குறைவை தான் என்ன பண்றீங்க? பேசுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற திறன், உங்களுக்குள்ள இருக்கிற சோர்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற மூலாதாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதை கொஞ்சம் நான் விளக்குறேன், அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. 4 காரியம் சொன்னாரு. 1, பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, பலுகி. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. எந்த ராத்திரில உங்களை எழுப்புனாலும் என்ன சொல்லணும்? உளராதீங்க. நீங்க பிரேமான்னு உளறதுனால என்னமோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்றாங்க.
அது யார் பிரேமான்னு எனக்கு தெரியல, சும்மா சொல்லு. நீங்கள் ஏதோ ஒன்று இருந்து ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா வம்பு. ராத்திரியில் எழுப்பினா பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். என்னங்க பேசுகிறீங்க தெரியல. பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு தியானத்தில் அவங்க போயிடுவாங்க, நீ கவலைப்படாதீங்க. பழுகிற அதுக்கு வார்த்தை என்னென்னா பி ஃப்ரூட்ஃபுல். இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன், அப்போ தான் அதனுடைய நான் ஒரு டிக்ஷனரி மீனிங் எடுத்தேன். அது என்னென்னா growth அண்ட் abundance, வளர்ச்சியும் ஒரு பெரிய பெருக்கமும், வளர்ச்சியும் குறைவில்லாத வாழ்க்கை. அபண்டன்ஸ்னா குறையில்லாத வாழ்க்கை. பழுகி என்கிற வார்த்தைக்கு தமிழில் வளர்ச்சி அடைவீங்க, குறைவில்லாமல் வாழ்வீங்க. இன்னொரு சொல்ல போனால் மீனிங்ஃபுல் லைஃப். எதுக்காக வாழ்ந்தேன்னு சொல்லவே மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையை எடுத்து மற்றவங்க பாசிட்டிவாக சொல்லுவாங்க. பாசிட்டிவானா வாழ்ந்தா அவங்கள மாதிரி என்ன பண்ணணும், வாழணும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் பழுகிறது மீனிங். இதுக்காக நான் ஒரு டிக்ஷனரி எடுத்து எல்லாத்தையும் திருப்பி என்னன்னா சொல்லுது, பழுகுனா என்ன அர்த்தம், பி ஃப்ரூட்ஃபுல்னா என்ன அர்த்தம்னு அது கரெக்டாக சொல்லுது. நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்துக்கு நம்மை சாட்சியாக்குகிறது தான் பழுகிறது, பி ஃப்ரூட்ஃபுல். இரண்டாவது மல்டிப்ளை. மல்டிப்ளைனா அது பெருகி இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா டு ப்ரொடக்டிவ், டு ப்ரொடியூஸ் சம்திங், ரீப்ரொடியூஸ். அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனை உருவாக்குவீங்க. ஒரு வீட்டுக்காரர் எப்பொழுதும் குடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு மனைவி என்னென்ன யோசிச்சு, ஒரு கத்தர்க்கூடிய ஒரு நல்ல விசுவாசி ஒரு மனைவி, அவள் போய் உட்காந்து ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரரை நான் திட்டக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரரை சண்டை போடக்கூடாது, எங்கள் வீட்டுக்காரரை எப்படியாவது நான் என்ன பண்ணணும், திருத்தணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. தேவன் பணத்தை கொடுக்க மாட்டார், ஞானத்தை கொடுப்பார். சொல்லுங்க, தேவன் கொடுத்தா என்ன கொடுப்பாரு? அது எந்த தெய்வம் எனக்கு தெரியாது. கர்த்தர் லாட்டரி சீட்டில் ஒரு நாளும் அடிக்க விட மாட்டார். உனக்கு என்ன தான் கொடுப்பாரு? ஐடியா கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பார். சொல்லுங்க, என்ன கொடுப்பாரு? அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு நாள் 4 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் குடிச்சிட்ருக்குறாங்க. டக்குன்னு இந்த அம்மா பல ரசங்களை விதமாக செய்து சில காரியத்தை எல்லாத்தையும் என்னென்ன போட்டு இதுக்கு ஆண்டவர் என்ன மனசில் நினச்சாரோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தா வந்தவங்க அவ்வளோ பேரும் குடிச்சிட்டு இன்னும் கொடுன்னு கொடுத்தாங்க. அது ஃப்ரெண்ட்ஸில் கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது அப்படியே ஒரு பானமாக மாற்றலாம் போல இருக்க, குடிக்கிறவங்க கூட குடிக்கிறத விட்டுட்டு இதை ஏதாவது இப்போ அந்த ஊரில் கொஞ்சம் குளிருக்கு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும், அதை எதாவது குடிக்கணும், இதை எல்லாம் குடிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஊரில். பிறகு அதுதான் கொக்கோ கோலாவாக மாறினுச்சு. உலகத்தில் ஒரு ப்ராடக்ட் உலக அளவில் ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு ப்ராடக்ட் போனுச்சுன்னா அது பேர் கொக்கோ கோலா. ஒரு விசுவாசி நம்மளும் சமைக்கிறோமே, உங்கள் சாப்பாடை பார்க்கும்போது அவனுக்கு ஒரே ஒரு வசனம் தான் வருது, இதை புசிக்கிற நாளில். ப்ரொடக்டிவ்னா ஒன்று உருவாக்கணும். என்ன பண்ணணும்? நீ மற்றவன மாதிரி இருக்கக்கூடாது. நீ ஒன்று ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால், நீ 1000 பேருக்கு வேலை கொடுக்குறவனா ஒரு ஃபேக்ட்ரி, 1000 பேருக்கு நான் ஒன்றுமே இல்லாத போது 1000 பேர் வந்து உட்காருவாங்க அப்படின்னு நான் விசுவாசித்தேன். இன்னைக்கு சத்தியத்தினுடைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுவ. எல்லாரும் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாரும் வேலை ஊழியம் என்ன பண்ணணும், செய்யணும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மரத்தை வச்சாலும் அது ரீப்ரொடக்ட் பண்ணுது, ஒரு புல்லு ரீப்ரொடக்ட் பண்ணுது, திரும்பி அதை உருவாக்கி கொடுக்குது. ஆனால் உனக்கு மட்டும்தான் கிரியேஷன் இருக்கு. கிரியேஷன்னா புதுசாக யோசிக்கிற ஒன்று இருக்கு, ஆழமாக யோசிக்கிற ஒன்று இருக்கு, நிறைவாக யோசிக்கிற ஒன்று இருக்கு. அதை ஒன்றாலும் செய்ய முடியும். ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் புதுசாக கர்த்தர் உருவாக்குறதுக்கு வச்சிருக்கிறார். கண்டுபிடி. நீ கண்டுபிடிக்கும் போது உன் பேர் தானாக எடிசனாக மாறும். உன் பேர் பெரிய பேராக என்ன பண்ணும், அப்துல் கலாமா மாறும். அப்துல் கலாம்னா யார் தெரியுமா? இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் தான். அப்துல் கலாமா என்ன பண்ணும், மாறும். ஏசலுடைய பேர் உயர்ந்திருக்கு. ப்ரொடக்ஷன்,
ப்ரொடக்டிவிட்டி, கிரியேஷன். மூணாவது ரிப்பிள்னிஷ், மூணாவது பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி. அது நிரப்பின்றது ரிப்பிள்னிஷ் அப்படின்னா என்னன்னா ரெஸ்டோர், ரீஃபில், ரினியூ. இது 3 காரியம் வருது. அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் நான் இழந்துட்டேன், அதை நான் என்ன பண்ணணும்? திருப்பி பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன இழந்தனோ அதை நான் என்ன பண்ணணும்? திருப்பி. நான் இவ்வளோ காரியம் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இவ்வளோ காலம் நான் இழந்துட்டேன், அதெல்லாம் திருப்பி எடுக்கணும். ரிஸ்டோர், ரீஃபில் அப்படின்னா இப்போ உங்கள் காரை பெட்ரோல் முடிஞ்சிருச்சு, உங்கள் பைக்கு கார் பெட்ரோல் முடிஞ்சிச்சு, ரீஃபில் பண்ணி ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக நிரப்ப உடனே கேட்பாங்க எங்கே போக போகிற? இது வரைக்கும் போகாத தூரத்தில் நீ போக போகிற. ரீஃபில் பண்ணுவேன். இழந்த இடத்துல ஒரு ரீஃபில் வரும், அதை ஃபுல்லாக வச்சுருப்பேன். எப்பொழுதும் நீ ஒரு ஆயத்தத்தோடு இருப்ப. ரினியூ. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். என்னுடைய 20 வயசுல எனக்கு இருந்த பலன், எனக்கு இருந்த ஞானம், எனக்கு இருந்த வேகத்தை விட இன்னைக்கு அதிகமான வேகத்தை தேவன் எனக்கு கொடுப்பார். வயசை மாற்ற முடியாது, வாழ்க்கையை மாற்றிக்கலாம்ல. 20 வயசுல நான் ஓடாத ஓட்டத்தை, 20 வயசுல தேடாத காரியத்தை, 20 வயசுல செய்ய முடியாததை என்னால் 65 வயசுல செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். ரினியூ. புதிய தாட்ஸ்ல, புதிய வல்லமையில, புதிய காரியங்களை உன்னுடைய மைண்டை சரி பண்ணு. உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்தது நம்முடைய எண்ணம். அந்த எண்ணத்தை சரியா வச்சுக்கோ. உன்னுடைய அறிவு, அந்த அறிவை நிறைய பெருக்கு. உன்னுடைய ஆன்மீகம், உன்னுடைய உண்மை, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி, அதெல்லாம் என்னன்னா ரினியூவிங் ஸ்பிரிட். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிட் பாருங்க. தேவன் ஒருத்தவனை ஆசீர்வதிக்கவே முடியாது, அவன் பேர் சோம்பேறி. தூக்கத்தை விரும்பாத, படுத்துக்கிட்டே கிடக்கிறான் பாருங்க, அவன் உருப்படவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் படுத்தே கிடப்பான். தூக்கத்தை விரும்பாத. விரும்பினா நீ என்னாவ? தரித்திரனாவ. ரினியூ பண்ணு. எதுக்காக தூக்கம், எதுக்காக சாப்பாடுனா என் உழைப்புக்காக தான் சாப்பாடு. அதனால தான் வேலை செய்கிறவன் தான் என்ன பண்ணணும்? வேலை செஞ்சு களைச்சு போனவன் தான் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். 6 நாள் நம்ம ஆண்டவர் எதுக்கு 7வது நாள் அவர் ஓயணும்னு அவசியமே கிடையாது. 6 நாள் நல்லா வேலை செஞ்சு 7வது நாள் தூங்கு. எப்ப பார்த்தாலும் தூங்கி 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 ஐயோ உங்களை காட்டுட்டேனே ஆண்டவரே எங்கேயோ. அப்ப ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு நல்ல ஒரு வல்லமை நமக்குள்ள பாயணும். ஜீவ நதி நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? பாஞ்சிட்டு இருக்குது. அது போற இடங்கள்ல பல தோட்டங்களை உருவாக்குது. அது போற இடங்கள்ல ஆண்டவர் இதே கல்ல போய் பாயும் போது அது எத்தியோப்பியா தேசத்துல அவளுடைய முகத்தின் கலையை மாற்றும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற மாட்டாங்க, எத்தியோப்பியனையே மாற்றும். அது போற இடங்கள்ல பொன் விளையும். அது என்ன பண்ணும்? பொன் விளையும். அதை தான் ஆண்டவர் ரினியூவிங் ஸ்பிரிட்ன்றார். 4வது சப்டியூனா கீழ்ப்படுத்துங்கள். ஹீப்ருவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அந்த வார்த்தைக்கு எப்படி இருக்குன்னா கபாஷ் அப்படின்னு வருது. அது என்னன்னா bringing something under control or order for a positive purpose. அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை நல்ல மனதில் திட்டமிட்டு அதை பயன்படுத்த செயல்படுத்த ஒரு அரசாங்கம் திட்டங்களை போடுது. அதை செயல்படுத்தலாம் நம்ம கேட்குறோம். உன் வாழ்க்கையில் நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை வடிவமைச்சு செயல்களை வடிவமைச்சு இப்படி இந்த வருஷத்துக்குள்ளே இது செஞ்சு முடிக்கணும், அதுக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உன் வீட்டுக்குள்ள முதல்ல ஒரு ஆர்டர் கொண்டு வா. ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் என்ன பண்ணணும்? வரணும். அதை நான் கட்டாயப்படுத்தலை, ஆர்டர். அது என்னது? ஆர்டர். கீழ்ப்படிஞ்சா அந்த வீடு நல்லா இருக்கும். சொல்லு. ஒழுங்குக்குள்ள கொண்டு அது என்ன பண்ணணும்? அண்டர் கண்ட்ரோல். ஒரு ஒழுங்கு.
ஃபேன் அங்கே ஓடுது, இங்கே லைட் எரியுது, அது எப்படியே இருது. உன் வீடு என்ன இருக்கணும்? உன் ஃபேனு, உன் லைட் ஆஃப் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடமை. ஒரு பாய் அப்படியே கிடக்குது, அதை எடுத்து வைக்க வேண்டியது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடமை. நான் சில சமயம் சில கிளாஸ் அங்கே குடிச்சிட்டு அங்கே வச்சுருப்பாங்க, நான் எடுக்க மாட்டேன். போகும்போது பார்த்துட்டே போவேன், யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். இத்தனை பேரில் யாரோ ஒருத்தவனுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். நம்ம சர்ச்சில் டீ கிளாஸோட அப்படி ஊற்றுனா இதெல்லாம் கரையா மாறுவேன்னு ஒருத்தவங்களுக்கு உணர்வு இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருந்தால் அந்த வீடே பிரகாசமாக இருக்கும். ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முதல்ல உங்கள் டாய்லெட் நல்லா இருக்கணும். டாய்லெட்லேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் வீட்டு முன்னாடி ஜோடிச்சு பார்த்தது பிரயோஜனம் இல்லை. அங்கேருந்து தான் வியாதி ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம மாப்பிள்ளைங்கெல்லாம் அங்கே போய் தானே உட்காந்துக்கிட்டு செல்ல தோன்றுறானுங்க. என்னடாப்பா, ஐயோ கக்கூசில் போய் பேசுகிறானே, அவெல்லாம் மனுஷனா, எல்லாம் தெய்வ பிறவிடாப்பா. ஒருத்தன் வீட்டுக்கு போனேன், வள்ளிக்கு புத்துன்னு விழுந்துட்டேன். அந்த வீட்டம்மா, அந்த பாஸ்டர் அம்மா கைத்தட்டி சிரிக்குது. வேற யாரா இருந்தா நான் சொல்ல மாட்டேன், என்ன சொல்லணும், பாஸ்டர் பார்த்து போகக்கூடாது, பாசி பிடிச்சு கிடக்குது, அதில் பார்த்து போகக்கூடாது. அந்த வீடு எங்கள் வீடா? வெளியிலேருந்து ஒருத்தவங்க போங்க, வரும்போது மண்டை உடஞ்சி வாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட் பண்ணுறோம். உங்கள் மாமியாருக்கு வைக்கிற வலையே பாத்ரூம் தான். என்னைக்காவது இந்த கிளவி உளுந்துடாதா அடக்கம் பண்ணிவிடுவோம். அவங்க விட மாட்டாங்க. அதெல்லாம் ஸ்டெடியான ஆளுங்க, அந்த காலத்து ஆளுங்க. நாங்களாம் நல்லா இருக்கிறோம், நீ தான் காலு கை உடையும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல கழுவி சுத்தமாக வச்சின்னா உன் பிள்ளைக்கு நிறையா வியாதி வராது, உனக்கு ஒரு வியாதி அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் ஆர்டரில் இருக்கணும். துணி எங்கே தான் போடணும்? எல்லா நாட்டு கொடியும் நம்ம வீட்டு கொடியில் தான் பறக்குது. ஆர்டர்ல வை. எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஆர்டர். உலகம்னா தேவன் உண்டாக்கின எல்லாமே ஒரு ஆர்டர்ல தான் இருக்கு, ஒரு ஒழுங்குல தான் இருக்கு. அந்த ஒழுங்கு போச்சுன்னா பகல் இரவாயிடும், இரவு பகலாயிடும். உலகம் அங்க போய் மோதிக்கும், இங்க போய் மோதிக்கணும். ஒரே ஒரு தடவை மோதினா போதும், நீ நான் இருக்க மாட்டேன். ஆர்டர். காலையில் எழுந்திரிக்கணும்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? குடும்ப ஜபம் வேணும்னா குடும்ப ஜபம் வரணும். பைபிள் படிக்கணும்னா அதற்கு ஒரு ஆர்டர் இருக்கு, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. தூங்குறதுக்கு இவ்வளோதான் நேரம்னு இருக்கு. புள்ள படிச்சுட்டா, அதனால ராத்திரியெல்லாம் படித்தான். அவன் படித்தான்னு பார்த்தியா? நீ உட்காந்து சொல்லி கொடுத்தியா? அவன் செல்லு பொண்ணை நோண்டி விட்டு காலையெல்லாம் படுத்து கிடக்கிறான், மிதி ஏறி. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. பாருங்க, ஒரு வீட்டுக்கு எனக்கு டைம் முடிஞ்சிச்சு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. 3 பேரை சொல்லணும்னு நினச்சேன். ஒரே பாயிண்ட். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆர்டர், ஒழுங்கு இருக்கணும். இந்த வீட்டுக்கு, இந்த உலகத்துக்கு தேவன் நம்மளை மேனேஜராக வச்சார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருந்தார். ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. ஏன் ஆண்டவர் முளைக்கலை அப்படின்னு சொன்னால், மனிதன் அது வரைக்கும் பண்படுத்த மனிதன் இல்லை. உங்களுக்கு வாசிங்க 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், 2வது அதிகாரம் 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஆசீர்வாதத்தின் மழை உங்க மேல பெய்யறதுக்கு காத்திருக்கு. உங்க தோட்டம் உருவாக ரெடியா இருக்கு. பரலோகம் போல உங்க வீடு மாறுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற, தேவனுடைய ஆர்டருக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து வாழ்கிற அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய வீடை கர்த்தர் பரலோகத்தை போல மாற்றுவார். ஒரு நாள் சொல்றான், மோசே உனக்கு இல்லைன்னு நீ நினைச்சுக்காதப்பா. மோசே உன்னோடு கூட இல்லை,
மோசே மரிச்சு போயிட்டான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசுவோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஒழுங்கின் ஆவியானவர். உள்ள இன்ட்ரடக்ஷனை எப்படி தெரியுமா இருக்குது? இன்ட்ரடக்ஷனு வந்தோடனே சொல்ற அப்படியே பேரை கேட்ட உடனே எப்படி இது நடுங்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதிருது இல்லை அப்படின்னு. சிலர் போகும்போது தான் அதிருது, மோளம் அடித்து சங்கு ஊதி போகும்போது தான் என்னது அதிருது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான், இன்னைக்கும் ஒழுங்கின் ஆவியானவர் தான். அவர் என்டர் ஆகும் போதே எங்க ஒழுங்கில்லையோ, எங்க அலங்கோலமாக இருக்கோ, எங்க இருள் இருக்கோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்க வந்து ஆவியானவர் நின்றுட்டார். தேவனுடைய வார்த்தை எப்போ வரும்னு காத்திருந்தார். கட்டளை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசுக்காக காத்திருந்தார். இயேசு சொல்றாரு, வெளிச்சம், அவ்வளோதான். வெளிச்சம் போட்டு பார்த்தா இருள் இல்லை, ஒழுங்கினம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நான் இல்லை, இந்த உலகம் உண்டான நாள் முதல் வாழ்கிற பூமியாக இந்த பூமி மாறினுச்சு. இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றுறதுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒழுங்குள்ள ஒரு மனிதனை, ஒரு கிரியேஷன் உள்ள ஒரு மனிதனை, அதை ஆட்கொண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு மனிதனை, ஆளுகை செய்கிற ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அந்த ஆளுகையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறார். அவர் அதோனாய். கர்த்தருடைய பேர் என்னது? யாவே, அதோனாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? ஆசீர்வாதமான மழை உண்மையில நிச்சயமாய் பெய்யும். கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அந்த தயவு, அவர் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் நிச்சயமா பொற்காலத்தை உன்னை பார்க்க வைக்கும். நீ பொற்காலத்துக்குள் பிரவேசிக்கிறாய். இன்னைக்கு இதை ஒழுங்கு பண்ணுவேன். இன்னைக்கு சகலமும் என்ன வேணும்? கண்ட்ரோல் அண்ட் ஆர்டருக்குள்ள வரும். கண்ட்ரோல் நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். உன்னுடைய மனதை நீ கண்ட்ரோல் பண்ணு. உன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல நீ உன் மனதை கண்ட்ரோல் பண்ணு. உன் புருஷனை உன் கையில் வைக்கணும்னு நினைக்கிறத முதல்ல உன் மனதை கண்ட்ரோல் பண்ணு. உன் சபையை கண்ட்ரோல் பண்ணுறது யார்கிட்ட இருக்கு? சபையை போய் யாரும் சரியில்லைன்னு சொல்லாத. ஆண்டவர் நல்ல அந்த வார்த்தையை நான் ஆரம்பித்து பாருங்க, நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கை தினமும் சொல்கிறது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சரியில்லை, ஒருத்தரும் எனக்கு உதவி இல்லை, ஒன்றுக்குமே வழி இல்லை, ஒருத்தரும் சரியில்லை. கர்த்தர் என்ன நம்ம சொல்கிறாரு? முதல்ல நீ ஒருத்தி சரியாகு. உனக்கு வாசனத்தின் பலகணிகளை திறந்த உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு நீ பாரு. ஒருத்தரும் உதவினாலும் உதவி வரும் கண்மலை உனக்கு காற்று இருக்கு. ஒருவரும் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் உன்னை சரியாக்குறதுனால உன்னை சுற்றி இருக்கிற அத்தனையும் சரியாகும். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத. நீதிமானின் தலையின் மேலே ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். எழுந்து நிற்கலாமா? நல்லா எழுந்து நிற்கலாமா? ஷாக்கா தீரா பதூரா. அல்லேலூயா. நீ விசேஷித்தவன். உனக்காக வானம் காத்திருக்கு. உன்னை காக்கும்படி மேகங்களுக்கு கட்டளையிடுகிற தேவன். உண்மையில் மழை பெய்வதற்காக மேகங்கள் காத்திருக்கு. உனக்காக ஒரு தோட்டத்தையே உருவாக்குவதற்கு தோட்டம் காத்திருக்கு. உன்னை சுற்றிலும் இருக்கிற பூமி பொற்கால பூமியாய் மாறப்போகுது. சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட வாழ்க்கை, சபிக்கப்பட்ட காரியங்கள் மாறுது. இயேசுவின் ரத்தம் விழுந்த பூமி அது. ஆபேலின் ரத்தத்தை கண்டபோது கதறி கூப்பிட்டு, ஆண்டவரே இந்த அநியாயம் இந்த பூமியில என் மேல வந்திருக்க அப்படின்னு சொன்ன அந்த பூமி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே சாபங்கள் நீக்கப்பட்டு, இன்றைக்கு உன்னை பரிசுத்த பூமியாய் கர்த்தர் மாற்றி, இதில் விளையாதது எதுவும் இல்லை, இதுல அனுபவிக்கப்படாத பொருளும் இல்லை. இது சகலத்தையும் ஆளுகை செய்யும்.
சகல வல்லமையும் பொருந்த பூமி இதுதான், இந்த மண்ணு இதுதான். இது இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உருவாக்கப்பட்ட மண்ணு. இதை கொண்டு ஆளுகை செய்வேன். இது ஆளுகை செய்யும். என் சாயல், இந்த சாயலுக்குள் என் மகிமை இருக்கிறது. ஆவியானவர் எதுக்கு தெரியுமா? முடியாததை முடியும் என்று சொல்வதற்காக. ஆவியானவர் எதற்காக தெரியுமா? உன்னை பலப்படுத்துவதற்காக, உனக்கு சகாயம் பண்ணுவதற்காக, உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவதற்காக. இயேசுவின் காலத்திலேயே இல்லாத அற்புதங்கள் அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது உண்மையானால், இந்த கடைசி காலங்களிலே தேவன் உன்னை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வதற்கு ஆசீர்வாதத்தின் மழையை செய்ய பண்ணுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் உறுதியாயிருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை மாற்ற ஒழுங்கை கொண்டு வருகிற, ஆர்டரை கொண்டு வருகிற உண்மையுள்ள ஒரு மனுஷன் மேல தேவன் தமது வல்லமையை ஊற்றுகிறார். புல் பூண்டு கூட இல்லாத வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்து ஆசீர்வாதமான தோட்டத்துக்குள்ளே இருக்கத்தக்கதாக ஆவியான உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம். ஒரு நிமிஷம் சத்தம். நானா இருந்தாலும் ஒழுங்குக்குள்ள வரணும்ல. நான் ஒழுங்கா பாடல, நான் தான் ஒழுங்கு பண்றேன். அல்லேலூயா. நீயா இருந்தாலும் ஒழுங்குக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதமா இருப்பேன். இப்போ தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் விசேஷித்தவன், என்னோடு வருவதினா. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். என்னை சுற்றிலும் தோட்டமும் துறவுகளும் உருவாகட்டும். ஏதேனின் அனுபவம் எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்துல வரட்டும். தேவன் எங்க நடுவில் உள்ளாவுறதை நான் பார்க்கணும். மோசேயோடு இருந்தது போல நான் முன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க ஒருவனும் இருக்க மாட்டான். இந்த தேசத்தை நீ அவர்களுக்கு நான் சொன்னபடி பகிர்ந்து கொடுப்பாய் என்று யோசுவாவோடு கூட பேசி நடத்தின தேவன், அதே தேவன் இன்றைக்கு உனக்கு எதிரான எரிகோக்கள் இல்லை, உனக்கு எதிரான எந்த யோர்தானும் இல்லை. அதன் வலையாய் கடந்து சென்று நிச்சயமாக அதைகளை முறியடித்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை சுதந்திரிப்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். ஓ ஷபபபபபபப, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன்,
இழிவானவைகளும் அற்பமானவைகளும் தெரிந்து கொண்ட தேவன் இப்பொழுது உன்னை நினைவாயிருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள். கெட்ட வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். ஒரு ஏதேனின் அனுபவம் அல்ல, புதிய வானங்கள் புதிய பூமியின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள அலங்கரிக்கப்பட்ட அந்த நகரம் இறங்கி வரும்போது அந்த பொற்காலத்துக்குள் பிரவேசித்தது போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஆண்டவரே அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய வருகை மட்டும் அவர் வருகைக்கு காத்திருக்கிற யாவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.